வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். அந்த ஃபைனான்சியர்கிட்ட எல்லாருமே சைன் போட்டு கொடுத்துட்டு வராங்க. அந்த ஃபைனான்சியர் முத்துட்டு சொல்றாரு, இந்த மாசம் வட்டி பணம் அவங்க என்ன கட்டல, அதை கட்ட சொல்லிரு. ஒரு மாசமாவது வட்டி பணம் வராம இருந்துச்சுன்னா நான் வீட்டை ஏலத்துக்கு விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை விஜயாவை திட்டுறாரு, நீ பண்ண காரியம் இப்ப எல்லாரும் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. உன்னோட வீடுன்னு சொன்னியே, எந்நேரமும் வீடு இப்ப கைவிட்டு போற நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வாயை திறந்தாலே பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம் இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்ட அப்படின்னு கேக்குறாரு. முத்து சொல்றாரு, இதெல்லாம் கத்துக்கிறது இல்லப்பா, சில பேருக்கு இயற்கையாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நூலை போல செயலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் மனோஜும் தப்பாம பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இந்த குறுக்கு புத்தி இவனுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு இப்பதானே புரியுது அப்படின்னு சொல்றாரு. ரவி விஜயாட்ட எதுக்குமா 17 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினீங்க அப்படின்னு கேக்குறாரு. அது ஒரு அவசர தேவைக்கு வாங்கினேன் அப்படின்னு விஜயா சமாளிக்கிறாங்க. மீனா மட்டும் உன்னை அங்க பாக்கலன்னா உன்னோட நிலைமைய பத்தி யோசிச்சியா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. மீனாவை முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க விஜயா. அண்ணிய எதுக்குமா முறைக்கிறீங்க அப்படின்னு ரவி கேக்குறாரு. முத்து அண்ணாமலைட்ட சொல்றாரு, இதெல்லாம் சீட்டிங் கேஸ்பா, கோர்ட்ல விசாரிக்கிற மாதிரி தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற டைனிங் டேபிள தூக்கிட்டு வராரு. டேபிள திருப்பி போட்டு குற்றவாளி கூண்டு மாதிரி போட்டு வைக்கிறாரு. நீ உட்காருப்பா, நீதான்ப்பா ஜட்ஜு, நீதான்ப்பா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. விஜயாவை அதுக்குள்ள போய் நிக்க சொல்றாரு. இப்ப நீ கேள்வி கேளுப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. 17 லட்சம் ரூபாய் பணம் எதுக்காக வாங்கின, இப்ப அந்த பணம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. கல்யாண செலவுக்காக வாங்கினேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, கல்யாணம் கோவில்ல தான் நடந்துச்சு, அதுக்கு அவ்வளவு செலவாயிருக்காதே அப்படின்னு கேக்குறாங்க. ரவி சொல்றாரு, கல்யாணத்துக்கு செலவு பண்ண மாதிரி தெரியலையே, நீங்க ஏதோ பெரிய செலவு பண்ணிருக்கீங்க, அது என்னது அப்படின்னு கேக்குறாரு. விஜயா சொல்றாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி மனோஜுக்கு பெருசா வேலை எதுவும் இல்ல, அதே மாதிரி ரோகிணியுமே வீடு வீடா தான் போய் மசாஜ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்லர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரோகிணிக்கு ஒரு கனவு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதனாலதான் பத்திரத்தை வச்சு பார்லர் வைக்கிறதுக்கு பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோகிணி பார்த்து முத்து சொல்றாரு, அப்ப லிஸ்ட்ல இந்த கேடியும் இருக்குதா, இது புது அக்கிஸ்டுப்பா அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை ரோகிணிட்ட, பார்லர் ஆரம்பிக்கிற அன்னைக்கு நானும் அங்க தானமா இருந்தேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு கேக்குறாரு. கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கூட சொல்லிருக்கலாம்லமா அப்படின்னு சொல்றாரு. விஜயா சொல்றாங்க, மனோஜ் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறப்ப பொண்ணு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. திருட்டு பையனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்னு முத்து கேக்குறாரு. ரோகிணி நல்ல பொண்ணா இருந்தா அவ நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் பார்லர் வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. பொருளை அடகு வைக்கிற மாதிரி மனோஜை அடகு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. என்னடா உன்னோட மதிப்பு வெறும் 17 லட்சம் ரூபாய் தானா அப்படின்னு கேக்குறாரு. நான் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு ரோகிணி கோவமா பேசுறாங்க. பணத்துக்காக இல்ல, பார்லருக்காக நீ கல்யாணம் பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்றாரு முத்து. என்னங்க இவன் ரோகிணிட்ட எப்படிலாம் பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர பாக்குறாங்க விஜயா. கூண்டுக்குள்ள போங்க, இதுக்குள்ள இருந்து வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு முத்து. ரோகிணி ரொம்ப திறமையான பொண்ணு, அவ கண்டிப்பா நம்ம குடும்பத்தை பாத்துப்பான்னு நினைச்சுதான் அவளுக்கு நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. மீனாவும் நல்லா பூ கட்டுவா, அவளுக்கும் கோயம்பேடுல பெரிய பூக்கடை வைக்கணும்னு ஆசை, அவளுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்து பூக்கடை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. ரவி, உனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்ல, அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்க, 20 லட்சம் ரூபாய் இதுக்கு மேல கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. இந்த பவுடர் பூசுற பொண்ணை நம்பி மட்டும் 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தீங்கல்ல அப்படின்னு கேக்குறாரு முத்து. என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க அப்படின்னு ரோகிணி கோபப்படுறாங்க. எங்க வீட்டு பணத்தை வாங்கிட்டு நீ சவுண்ட் விடுறியா அப்படின்னு கேக்குறாரு முத்து. ரோகிணி பத்தி என்ன நினைச்சா, அவங்களுக்கு எல்லாம் இந்த 10 லட்சம் ரூபாய் டீ பிஸ்கெட் சாப்பிட்ற செலவு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ஏமே நான் 10 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் பிஸ்கெட் விற்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாரு முத்து. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நிலைமையே மாறப்போகுது, அதுக்கப்புறமா முக்கியமானவங்க எல்லாம் வீட்டுக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அப்பா, இன்னும் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்காங்க போல, இன்னும் யார் யாரெல்லாம் வரப்போறாங்களோ அப்படின்னு சொல்றாரு முத்து. உனக்கு இப்ப என்ன பணம் தானே வேணும் அப்படின்னு விஜயா கேக்குறாங்க முத்துட்ட. இன்னும் நாளையில 17 லட்சம் ரூபாய் வட்டியோட உன் கைக்கு வந்துரும், அதையும் ரோகிணியே கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சவால் விடுற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு. விஜயா சொல்றாங்க, சவால் தாண்டா விடுறேன், மொத்த பணத்தையும் ஒரு வாரத்துல நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. முத்து கேக்குறாரு, அதை எப்படி கொடுக்க முடியும், இருந்த பணத்தையும் தொலைச்சிட்டீங்கல்ல அப்படின்னு கேக்குறாரு. அது தொலைக்கல, அது திருடு போச்சு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நம்புற மாதிரி இல்லையே, அதை இவன்ட்டு தான் கொடுத்து வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. இல்ல, நீங்க பணம் கொண்டு போறதை தெரிஞ்சு இவனே ஆளை விட்டு திருடி இருப்பான் அப்படின்னு சொல்றாரு முத்து. எதுக்கிட்ட அப்படி பண்ண போறேன் அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. ஏன்னா நீ திருட்டு பயடா அப்படின்னு சொல்றாரு முத்து. தேவையில்லாமலாம் பேசாத, இன்னும் நாளையில உனக்கு பணம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டேபிள கீழே தள்ளி விட்டுட்டு போறாங்க விஜயா. என்னப்பா இப்படி நைஸா நழுவிட்டு போறாங்க அப்படின்னு அண்ணாமலைட்ட முத்து கேக்குறாரு. அதான் பணம் கொடுத்துருவேன்னு சொல்றான்ல, என்ன பண்றான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. ரோகிணி என்ன பண்றது அப்படின்னு முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா இந்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.